ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக தந்தையே, நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்கள் தகப்பனே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை பராமரிக்கிறவரே, எங்களுக்கு உணவு கொடுக்கிறவரே, உடை கொடுக்கிறவரே, வேலை கொடுக்கிறவரே, திருமணம் நடத்தி வைக்கிறவரே, குழந்தை பேரு கொடுக்கிறவரே, எல்லா நன்மைகளையும் ஊற்றுக்கு காரணமாக இருக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, சர்வ வியாபியே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல் ஷடாயே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு அழகுள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு இரக்கமுள்ளவர், நீர் எவ்வளவு நல்லவர். உம்முடைய கிருபை எப்போதும் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேனே சொன்னவர். ஆசீர்வதிக்கும்படி இந்த காலை வேளையில் எங்கள் மத்தியில் வந்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கடந்த 2 நாட்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இந்த புதிய வாரத்தின் காலை வேளையிலே உம்மை திரும்பவும் சந்திக்கும்படி ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபையே, உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்திற்கான பலன், இந்த வாரத்திற்கான சுகம், இந்த வாரத்திற்கான ஆசீர்வாதம், இந்த நாளிலே ஒரு பெரிய நல்ல செய்தி, அற்புதமான செய்தி, அதிசயமான செய்தி ஏங்கி காத்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது வரும், எப்பொழுது வரும் என்று விடிய காலத்தில் காத்திருக்கிற ஜாமக்காரரை போல எப்பொழுது விடியும் எங்கள் வாழ்க்கை என்று நாங்கள் காத்திருக்கோம். எங்கள் உள்ள உங்களுக்கு புரியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, நீர் சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் நடத்த போகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் மெய்ப்பராய் இயேசு இருக்கிற பொழுது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது என்ற பாடலை பாடும். என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்பொன் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்பொன் மீதினிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா, எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பராகியதால், என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பராகியதால், என் உள்ளமே ஆஹா என் தேவனே, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவேன், என் உள்ளமே ஆஹா என் தேவனே, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுவேன். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? கையிலே உயர்த்தி
கர்த்தரின் மெய்ப்பர்ன்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை எடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும்னு சொல்லுங்க. என்னை காக்கிறவர் உறங்கார், என்னை காக்கிறவர் அவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை சொல்லுங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குறதும் இல்லை. எல்லா கைகளை உயர்த்தி உங்க தேவைகள் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு மாற்றம் வேணும். தேங்க்யூ லார்ட். ஜெயம் வேணும். ஃபாதர் தேங்க்யூ. ஒரு 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 டேர்னிங் பாயிண்ட் வேணும் ஆண்டவரே. ஒரு சிகரத்துல ஏறி நிற்கணும். நாங்கள் இன்னும் ஆழத்தில் இருக்கிறோம். வியாதியிலேருந்து ஒரு முன்னேற்றம், இம்மீடியட்டான முன்னேற்றம். பைபிள் அதான் சொல்லியிருக்கிறது. உடனே ஆரோக்கியம் அடைந்தாங்க. இப்பொழுது கூட ஏதோ வலி, வேதனை, போராட்டம் மத்தியிலே காலை வேளையில எழும்ப கூட முடியாம வேதனையோடு நீங்க பார்த்து கொண்டிருந்தா ஒரே வார்த்தை இயேசு சொல்லுங்க. இயேசு, இயேசுன்னு கூப்பிடுங்க. அவ்வளவுதான். இயேசு நாமத்தில் இருக்கிறார். எங்க 2-3 பேர் நாமத்தினாலே கூடி, ஓ தேங்க்யூ ஃபாதர். அதோடைய பிரச்சனை சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திலும் இருக்கிறது. இங்கு எல்லா நாடுகளிலும் அயல் நாடுகளை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்க வேதனை அறிந்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் அருகில் தானே இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. திருமண காரியமா கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. குழந்தை பேரா கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. திருமண முறிவா கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சேர்ந்து வாழ்வாங்க. ஓ ஜெயமா கர்த்தரால் வரும்னு சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏனென்றால் கர்த்தர் நம் ஒருவரையும் வெட்கப்பட விட மாட்டார். இன்னும் நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புறதுன்னா, அவருடைய நாமத்தை தூஷிக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். நம் நிமித்தமாக அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதையும், நம் நிமித்தமாக, நம்முடைய வியாதி நிமித்தமாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற தோல்விகள் நிமித்தமாக, அல்லது குழந்தையின்மை நிமித்தமாக, திருமணம் ஆகாது, இது இவன் இயேசுவின் பிள்ளை, இவங்க இயேசுவின் குழந்தைங்க, இவங்க இயேசுவின் சபையார், இவங்க கிறிஸ்தவங்க, இவங்களுக்கே இது நடக்கல என்று ஆண்டவருடைய நாமம் எந்த வகையிலும் கேலிக்குறியாக தூஷிக்கவே படக்கூடாது. அந்த வைராக்கியத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு அற்புதம் செய்யுங்க. சாட்சிகள் எழும்பட்டும், எங்களுக்கு எழுதி அனுப்பட்டும், சாட்சியா நிற்கட்டும். ஒரு நாள் வரும், எல்லா சாட்சிகளையும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஷேர் பண்ண போறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, சண்டே யூஷுவலா நம்ம மெசேஜ் போட்டிருந்தேன். எனக்கு என்னன்னா ஒரு சின்ன பயம். என்ன பயம்னா, நீங்க கோயிலுக்கு போகாம ஐயா ஐயர் போடுறாரு அப்படின்னு உக்காந்துட்டு நீங்க கோயிலுக்கு போகாம இருந்தாலும் அதற்கும் நான் தான் கணக்கு கொடுக்கணும். கோவிட் சமயத்துல நம்ம போட்டோம். ஏன்னா கோயில் போக முடியாத சமயத்துல எல்லாரும் வீட்டிலாவது பார்க்க வேண்டும் என்று. ஆனா கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய விருப்பம் என்னன்னா, ஆலயத்துல தான் அவரை போய் சந்திக்கணும். இல்லை, அதுதான் உங்களால் முடியாது என்ற பட்சத்தில் மேபி நீங்கள் ஏதாவது விரும்பினா, ஒருவேளை நான் உங்களுக்கு மாலை வேலைகளில் உங்களுக்கு சண்டேயில் நான் போடுறேன். அதுவும் நீங்கள் எழுதி அனுப்புங்க. ஐயா நீங்கள் மாலையில் போடுங்க, நாங்கள் அந்த சமயத்தில் பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 6:30 போல் நீங்கள் போட சொன்னீங்கன்னா, நான் அந்த நாளுக்குரிய தலைப்பை நான் உங்களோடு கூட ஆண்டோடைய செய்தியை பகிர்ந்து கொள்வேன். எப்போதுமே நம்முடைய வழக்கத்தின்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா, சண்டே நம்ம ஆலயங்களில் தென்னிந்திய திருச்சபை முழுமையிலும் கேட்ட அந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் மண்டே நாம் தியானிப்பதுண்டு. ஆனாலும் நம்ம தொடர்ந்து யோபுவின் பாடுகளை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். பாடுகளுக்கு பின்பு ஏற்படுகிற ஆசீர்வாதமான வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இன்னும் யோபு நம்ம ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ல தான் நிற்கிறோம். அதன் பிறகு நம்ம தாவீதை நம்ம கொண்டு வந்து அதில் பார்த்தோம்.
இன்றைக்கு திரும்பவும் தாவீதை குறித்து தான் நான் வேகமாக உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஒரு ஊர்ல ஒரு நிலச்சுவாந்தார் இருந்தாராம், ஜமீன்தார். ஒரு பெரும் பணக்காரர். அவருக்கு மனைவி 7 பிள்ளைகள் இருந்தார்கள். அவர்கள் நன்றாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. நல்ல அவர் தான் அந்த ஊருக்கே தலைவராக இருந்து நிறைய நியாயம் விசாரித்து அவர் அவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்த ஒரு தலைவர். இந்த தகப்பன் நிலச்சுவாந்தார், இந்த கணவன் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். அப்படி இந்த சமயத்தில் நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன் இந்த ஸ்டோரியை. அப்படி நன்றா போய் கொண்டிருந்த சமயத்தில் இந்த நிலச்சுவாந்தாரை குறித்து ஒரு ரூமர், ஒரு காசிப் பரவ ஆரம்பித்தது. என்ன காசிப்னா, இந்த நிலச்சுவாந்தார் உண்மையாகவே ஒரு யூதர் அல்ல, யூதரோடு மற்ற இனமும் கலந்திருக்கிற நேரிட்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இந்த நிலச்சுவாந்தார் மேலே வந்துவிட்டது. ஒருவேளை அதுக்கு அடிப்படையா அவங்க சொன்ன காரணம் என்னன்னா, அவருடைய மனைவி பக்கத்துல, மனைவி சைட்ல ஒரு கலப்பினம் கலந்திருந்தது, அது இனம் கலக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி இவர்களுக்கு வர ஆரம்பித்த உடனே எல்லாரும் இந்த நிலச்சுவாந்தார் மீது ஒரு குற்றத்தை வைத்தாங்க. நீங்க இந்த பதவிக்கு, தலைவர் பதவிக்கு தகுதியானவர் அல்ல, நீங்க எங்களை ஆள முடியாது, நீங்கள் எங்களை நியாயம் விசாரிக்க முடியாது, நீங்க எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் உங்களை நான் எங்க குலத்துல, யூத குலத்துல உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களை நாங்க எந்த வகையிலும் எங்களுக்கு இணையா உங்களை பார்க்க முடியாது, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஓரங்கட்ட ஆரம்பித்தார்கள். இதை அறிந்த அந்த நிலச்சுவாந்தார் என்ன செஞ்சார், மனைவி மேல தானே பிரச்சனை, நம்ம மனைவியை தள்ளி விட்டுட்டு இன்னொரு யூத வம்சத்தில் வந்த ஒரு அவருடைய வேலைக்காரியே திருமணம் செய்து கொண்டால் என்ன என்று சொல்லி மனைவியை தள்ளி விட்டுட்டு, நல்லா கவனிங்க, ஒரு 7 பிள்ளைகளை பெற்றெடுத்தவன் தாம் மனைவியை தள்ளி விட்டுட்டு அவளுடைய வேலைக்காரியே அவன் திருமணம் செய்ய அவன் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டான். அந்த நல்ல வேலைக்காரி தன் எஜமானின் மீது பாசம் வைத்ததுனால, எஜமாட்டி மீது பாசம் வைத்ததுனால நேரா போய் அந்த எஜமானி இடத்துல, எஜமானி, அம்மா, உங்களுக்கு இப்படி ஒரு துரோகம் இழைக்கப்பட போகிறது, உங்களை விவாகரத்து செய்துவிட்டு உங்களை தள்ளி விட்டு நிலச்சுவாந்தார் என்னை மணமுடிக்க முயற்சி எடுக்கிறார். காரணத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் இல்ல, காரணம் அவருடைய வம்சத்துல அந்த யூத கலப்பினம் இராதபடிக்கு அவங்க வம்சம் யூதராகவே வர வேண்டும் என்பதற்காகவே ஒரு யூத பணிப்பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்ள முயற்சி எடுத்தார். இதை இந்த பெண்மணி, இந்த பணிப்பெண் அந்த நிலச்சுவாந்தாருடைய மனைவி இடத்துல போய் சொன்ன பொழுது மனைவிக்கு பயங்கர சோகம், பயங்கர ஷாக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் இப்படிதான் நடக்குது இல்லை, நிறைய கணவன் தம் மனைவியை பிரிகிறதற்கான சில்லி ரீசன் என்ன சொன்னீங்கன்னா, நீங்க அந்த இனத்தை சார்ந்தவங்க, நான் ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுறேன், நீங்க அந்த இனத்தை சார்ந்தவங்க, உங்களுக்கு எப்பவுமே அந்த புத்தி தான் இருக்கும் என்று பிரிகிற ஒரு கூட்டமும் நான் பார்த்திருக்கிறேன். அதே மாதிரி பெண்களும் லவ் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த இனம் பற்றிய அல்லது அந்த வேறுபாடு இருக்காது. ஆனா ஒருவேளை திருமணம் முடிந்த பிறகு ஆண்களை மட்டப்படுத்தி பண்ணுகிற, பேசுகிற, ஒதுக்கி வைக்கிற, விவாகரத்து செய்கிற அளவுக்கு போகிற காரியங்களையும் நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மனம் உடைந்து போன இந்த நிலச்சுவாந்தாரின் மனைவி
என்ன செய்கிறாங்க, ஒரு ஒரு நாடகம் நடத்த திட்டம் பண்ணுறாங்க. அப்படி நடத்துகிற நாடகம் என்ன வேணும்னா, திருமண நாளிலே திருமண பெண்ணுக்கு பதிலாக நானே, அதாவது அவருடைய மனைவியே என்ன செய்கிறேன், இந்த திருமணத்தில் நான் உடன்படுறேன். ஏன்னா யூதர்களின் திருமணமும் இஸ்லாமியர் திருமணமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். திருமணம் செய்து கொள்கிற வரைக்கும், முடித்து அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிற வரைக்கும், அடுத்த நாள் காலை வரைக்கும் அவர்கள் முகத்தையே கூட பார்க்கக்கூடாது என்ற ஒரு வழக்கம் இருந்தது, இன்னும் இருக்கிறது. சரி, அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அம்மா பணிப்பெண்ணை போல வேடம் தரித்து அந்த அம்மாவுடைய உடைகள்லாம் அணிந்து திருமணத்திற்குள்ளே கடந்து போகிறார்கள். திருமணம் முடிந்து, சடங்குகள் முடிந்து அடுத்த நாள் காலையில எழும்பின உடனே இது நிலச்சவந்தாருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக பாரிற்று. என்னது, என் மனைவி என்னை ஏமாற்றி விட்டாள், எனக்கு துரோகம் பண்ணிட்டா, நான் என்னுடைய பெயரை நிலைநாட்ட இந்த காரியத்தை செய்ய வந்தேன், இந்த காரியத்தை தடுத்து நிறுத்திட்டா, திரும்பவும் என்னுடைய பெயர் அவ்வளோதான் ரிப்பேர் ஆயிடுச்சு, இன்னும் கஷ்டம், இனி நான் வரமாட்டேன்னு சொல்லி மனைவியும் கூட ஒதுக்க ஆரம்பித்து விட்டார். அப்படி ஒதுக்க ஆரம்பித்து விட்ட பிறகு இந்த மனைவி பிரெக்னண்டாக மாறுகிறாங்க. இந்த நிலச்சவந்தாருக்கு இன்னும் பெரிய பயங்கரமான கோபம். என்னை ஏமாற்றுறதும் இல்லாம ஏமாற்றி என்னிடத்திலிருந்து பிள்ளையை பெற்றுக்கொண்டாலே என்ற ஒரு பெரிய கோபம் அந்த பிள்ளை மேலும் கூட அவனுக்கு மிகுந்த கோபம். அதே போல அந்த தாய்க்கும், என்னடா இந்த பிள்ளைக்காக நம்முடைய குடும்பம் பிரிந்து போகிறதே, இந்த பிள்ளை உருவானதுக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குதே என்று சொல்லி அந்த பிள்ளைய அவளும் சற்று வெறுக்க ஆரம்பித்தாள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அது முழுமையாகவோ என்று நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்ல போகிற காரியங்கள் தான் நீங்க ஆராய்ச்சி பண்ண போறீங்க. அந்த தாய் அந்த வயிற்றில் இருந்த பிள்ளை நேசித்தாளா இல்லை? ஏன்னா துரத்தப்பட்டா, அவ விரட்டப்பட்டா. ஸோ நேசித்தாளா இல்லையா? தகப்பன் நேசிக்கவில்லை என்பதை நான் ஆணித்தரமா உங்களுக்கு வசனங்களோடு கூட சொல்லி காண்பிக்க விரும்புகிறேன். இப்படி அந்த குழந்தை வயிற்றிலே 10 மாதம் இருந்து அந்த குழந்தை பிறக்கிறது, வளர்கிறது. அந்த குழந்தைய அந்த வீட்டில் பிள்ளையாக கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் அந்த இஸ்ரேல் தேசத்துல தீர்க்கதரிசியாகிய ஒரு சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியில கர்த்தர் சொன்னார், நான் சவுல ராஜாவாக்கினதுல ரொம்ப மன கஷ்டப்படுகிறேன். சிலரை தான் ஆண்டவர் உன்னை உருவாக்குன்னு ரொம்ப மன கஷ்டப்படுறேன்னு சொன்னாரு. அதில் யாருன்னு கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க. ரொம்ப மன கஷ்டமா இருக்கு, இவனை போய் நான் செலக்ட் பண்ணிட்டேனே, ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்ற சில வசனங்களே உண்டு. அதுல சவுலுக்கும் அது அடங்கும். நான் சவுலை தள்ளிட்டேன், நான் வேறு ஒரு ராஜாவை ஏற்படுத்த போகிறேன், நீ ஈசாய் குடும்பத்திற்கு போ, அந்த ஊரை சொல்லி போக சொல்லாது. இவன் ஈசாய் குடும்பத்துக்கு வரும் பொழுது அங்க ஒரு பெரிய பதட்டம் உண்டாகி, ஏன்னா தீர்க்கதரிசி ஒரு ஊருக்குள்ள வராருன்னா ஒன்று நல்ல செய்தியோடு வருவார், இல்லாது இது ஒரு துர்ச்செய்தியோடு கூட வருவார், அல்லது அவங்க ஜட்ஜ்மெண்ட்டோடு வருவார். அப்படி வருகிற பொழுது, ஐயா நல்ல செய்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை, நான் வீட்டுக்கு வர போகிறேன். அப்போது நிறைய பந்தியெலாம் ஆயத்தப்படுத்துவாங்க, பலி விருந்து கொடுப்பாங்க. முதல்ல பலி இடுவாங்க, விருந்து கொடுப்பாங்க, அதன் பிறகு தான் பேச ஆரம்பிப்பாங்க. இப்போது சாமுவேல் என்ன செய்தார், தைல குப்பியோடு கூட ராஜாவை தேர்ந்தெடுக்கும்படி ஈசாயின் குடும்பத்துக்குள்ளே வந்து விட்டார். வந்தோடனே ஈசா இடத்துல கேட்கிறார், தகப்பன் நிலச்சுவந்தார் இடத்துல கேட்கிறார். நான் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ பைபிளோட கனெக்ட் ஆகிறேன். அந்த நிலச்சுவந்தார் ஜமீன்தார் இடத்துல கேட்கிறார், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறது? அது 7 பிள்ளைகளை அனுப்புகிறாங்க. ஒவ்வொருவரும் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க தலை மேல அவர் பார்க்கிறார். பார்த்தவொடனே, இல்லை இவனை நான் தள்ளிவிட்டேன், இல்லை நான் இவனை தள்ளிவிட்டேன், இல்லை நான் இவனை தள்ளிவிட்டேன்.
மனுஷன் பார்க்கிற விதமாய் கர்த்தர் பார்க்கிறதில்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை. உன்னை ஹைட்டா இருக்கிற, வெயிட்டா இருக்கிற, அழகா இருக்கிற உன்னை தேர்ந்தெடுக்க மாட்டார். ஆண்டவருடைய தேர்ந்தெடுத்தலே வித்தியாசம்தான். அவரு தாழ்ந்தவனை தான் தேர்ந்தெடுப்பார். அவர் அசிங்கமானவனை தான் தேர்ந்தெடுப்பார். அவர் பேதையை தான் தேர்ந்தெடுப்பார். அவர் தள்ளப்பட்ட கல்லை தான் எடுப்பார். அவர் புறக்கணிக்கப்பட்ட கல்லை தான் எடுப்பார். நம்ம எல்லாம் நல்ல ஷைனிங் ஸ்டோனை பார்ப்போம். அவர் அப்படிலாம் பார்க்கிற தேவன் அல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 7 பேர் ரிஜெக்ட் ஆயிட்டுன்னு கீழே உட்காந்துட்டார். அப்போ இந்த சாமுவேல் சொல்றாரு, வேற யாராவது பிள்ளைங்க இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்ட பொழுது, ஆமாம்மா ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்க அவன் போயிருக்கான். ஒரு இளைவன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்க போயிருக்கு. அப்போ ஏன் அந்த பேரை முன்னாடியே சொல்ல அப்படின்னு சாலமன் கேட்டிருக்கணும், அல்லது நாமும் கேட்கணும். ஏன் அந்த இளையவனை முன்னாடியே கொண்டு வரல சீன்ல? இதுக்கு பந்தி விருந்துக்காக வந்துட்டாரு, எல்லா பிள்ளைகளையும் வர சொல்றாரு. ஏன் அந்த பிள்ளைய மாத்திரம் அழைத்து வர அனுப்பவில்லை? அழைத்து வர ஆள் அனுப்பல. ஸோ அவர் சொல்ற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வேதத்தை நிறைய வாசித்ததுனால எனக்கு தெளிவா தெரியும் அவர் பேசின வார்த்தை. எனக்கு கடைசியில ஒரு இளையன் ஒருத்தர் இருக்கான், அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். இதுல விசித்திரம் என்னன்னா, அவர் பேர் தாவீதுன்னு கூட சொல்லல. என்ன ஒரு அப்பா சொல்லிருக்கணும், எனக்கு கடைசி மகன் இருக்கிறான், அவன் பேர் தாவீது, அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறான். அட்லீஸ்ட் பொலைட்டா சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இதுல இன்னொரு ஆச்சரியப்பட விஷயம்னா, அந்த 7 பிள்ளைகளும் அரசாங்க உத்தியோகத்துல இருந்தவங்க, கமாண்டர் இன் சீஃப், இராணுவத்துல பணிபுரிந்தவங்க, சவுளுடைய ராஜ்யத்துல போர் சேவகர்களா இருந்து அரசாங்க உத்தியோகத்துல சம்பளம் வாங்கினவங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஜாப். ஆனா இந்த இளைவி என்ன தப்பு பண்ணா? அவ்வளவு பெரிய நிலைச்சு வந்தார், எத்தனை வேலைக்காரர்கள் அவனுக்கு இருப்பாங்க, எத்தனை பணிப்பெண்கள் இருப்பாங்க. ஆனா தான் சொந்த பிள்ளையே ஒருத்தன் ஆடு மேய்க்க அனுப்புறானா, அவங்க அப்பா எவ்வளவு அவனை வெறுத்துறாம, அல்லது அவங்க அம்மா எவ்வளவு வெறுத்துறாம அவனை அனுப்பி இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத்தனை வேலைக்கு நிலைச்சு வந்தாரு. அதனாலதான் அடிக்கடி சொல்றேன், ஒரு ஜமீன்தார் ஆடு மேய்க்க கை தட்டினா 100 பேர் வருவாங்க, மாடு மேய்க்க கை தட்டினா 400 பேர் வருவாங்க, ஒட்டகம் மேய்க்க கை தட்டினா 500 பேர் வருவாங்க, கழுதை மேய்க்க கை தட்டினா 10,000 பேர் வருவாங்க. அவ்வளவு ஊரே அவன் பக்கம். அப்படி இருக்க சமயத்துல ஆடு மேய்க்க ஒருத்தர் அனுப்புறான்னா எவ்வளவு டிமோட்டிவேட் பண்ணியிருப்பான். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு நல்ல ஆடை தைச்சு கொடுக்கப்படவில்லை. சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ஒரு நல்ல பாதரட்சை கொடுக்கப்படவில்லை. அவன் கைகளில ஒரு கம்பை கொடுத்து, தடியை கொடுத்து, ஒரு கோலை கொடுத்து குழந்தையிலிருந்து ஆடு மேய்க்கும்படி அனுப்பிவிட்டான். நான் தாவீதை தான் சொல்லுகிறேன். அப்படி அனுப்பி விட்ட பிறகு சாமுவேல் என்ன சொல்றாரு, இல்ல அவரையும் அழைச்சிட்டோம், நான் பார்க்கணும். அவர் போயிட்டு ஒரு மூலையில உட்கார்ந்துட்டார், படியில உட்கார்ந்தார், சேர்ல கூட உட்கார், ஆசனத்துல கூட உட்கார்ல. நான் அவர் வர்ற வரைக்கும் எழுந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, சாப்பிடவும் மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவங்க ஊர்லாம் இப்ப ஆள் அனுப்புறாங்க, அனுப்பி ஊரெல்லாம் தேடுறாங்க, ஓடுறாங்க, அங்க ஓடுறாங்க, எங்க ஓடுறாங்க. ஏன்னா சாமுவேல் எவ்வளவு நேரம் பட்டினியா நீங்க உட்கார வைப்பீங்க? சாமுவேல் ரொம்ப பிடிவாதமா கொம்பு வச்சு தைல குப்பியை வச்சுட்டு அவர் பயங்கர பிடிவாதத்தோட கோபத்தோட உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ யாரோ சொல்லியிருப்பாங்க, அங்க தாவீது அந்த வனாந்தரத்துல அந்த 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 இன்ன மலை கீழே அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான், ஓடு 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 புடி. அவனை புட்டுட்டு அந்த ஆடுகளை அவங்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை கொண்டு வந்தா அசிங்கமான ஒரு உருவம், தலையெல்லாம் செம்மடமா, எண்ணெய் கூட வைக்காத ஒரு தலை, அதே போல அழுக்கு ஆடுகளோடு கூட பழகினதுனால அதை நாற்றம், பார்க்கவே அருவருக்கத்தக்க ஒரு தோற்றம். கால்ல செருப்பு தேஞ்சு போய் கைகளில் ஒரு தடியோட வந்து நிற்கிறான். சாமுவேல் அவரை பார்க்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு வருது, எஸ் இவன்தான்,
இவனை அபிஷேகம் பண்ணு. உடனே எழுந்தான். நான் ஏன்னா அந்த சம்பவம் என் மனசுல இருக்கிறது. கீழே உட்கார்ந்திருந்தவன் உடனே எழுந்து, அவன் எழுந்த உடனே சமஸ்த இஸ்ரவேலும் எழுந்துச்சான், நடுங்குச்சு. அப்படியே என்னடா எழுந்துறாரு. அவர் எழுந்து வர 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 தைல குப்பியோடு வர வர எல்லாம் ஸ்டன் ஆயிட்டாங்க. வந்த பிறகு எடுத்து அது தாவீதின் தலையிலே ஊற்று, அவனை அபிஷேகம் பண்ணி, நீதான் அடுத்த இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பந்தியில உட்கார வச்சு அவனை குளிக்க வச்சாங்களா என்னெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஸ்டோரிக்குள்ள நான் போக விரும்பல. அவனுக்கு தான் எப்படி தெரியுமா, பலி விருந்து யாருக்கு முதல்ல கொடுக்கப்படும் தெரியுமா? ஆசாரியனுக்கு. ஆசாரியன் யாருக்கு கொடுப்பாருன்னா அடுத்த தலைவருக்கு தான் கொடுப்பார். இப்படி ஆகாதென்று தள்ளினக்கல், ஒதுக்கப்பட்டவன் இன்னைக்கு பந்தியிலே, பலி விருந்து பந்தியிலே உட்கார்ந்து, சாமுவேலை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசி உலகத்துல ஒருவனும் இல்லை, அவன் பக்கத்துல உட்கார்ந்து பலி விருந்து, ஆண்டவருக்காக செலுத்தப்பட்ட அந்த பலி விருந்துல சாமுவேலோடு கூட சேர்ந்து சாப்பாடுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் யார் கிடைச்சது? பேர் தெரியாத ஆடுகளுக்கு பின்னாக சென்று கொண்டிருந்த இளையவன், சின்ன பையன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கு. இதுதான் உண்மையான தாவீதின் வர்த்தமானம், ஹிஸ்டரி. இந்த ஹிஸ்டரியை வச்சுதான் தாவீதின் சங்கீதத்தை நாம் வாசிக்க பழகி கொள்ள வேண்டும். தாவீதின் சங்கீதம் மாத்திரமல்ல, தாவீது பட்ட துயரங்கள், அவன் பிறப்பிலிருந்து அவன் கொஞ்சம் வளர்ந்த பிறகு சவுல் கிட்ட போய் அந்த கிண்ணறம் வாசித்து அந்த பிசாசை விரட்டினது, அதுக்கப்புறம் கோலியாத்தை வெற்றி கொண்டது, அதுக்கப்புறம் அது நான் கோயின்சிடென்டா சொல்ல முடியல, கோலியாத்தை வெற்றி கொண்டது, அப்புறம் மகளை திருமணம் பண்ணினது, இப்படி என்று பல காரியங்கள். அதன் தொடர்ச்சியாக சவுல் இவன் ராஜாவும் ஆயிடுவானோ அப்படின்னு ஸ்மெல் பண்ணிட்டு அவனை கொலை செய்ய வகை தேடுகிறது. இவையெல்லாம் நடக்குது. இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஆழமா புரிந்து கொள்ளனா சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன வசனம்னா, தாய் பற்றி முதல்ல சொல்றேன். ஏன்னா தாய் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. எப்படி தாய் அவங்கள வெறுத்திருக்கிறாங்க என்பதை குறித்து நான் சொல்றேன். அவங்க சங்கீதங்களில நம்ம வாசிக்கின்ற பொழுது அது ஒரு பாவரிக்கை ஜெபமாக கூட இருக்கலாம். ஆனா இவர் சொல்லும் பொழுது, இந்த ஹிஸ்டரியை படிச்சுட்டு நான் அதை வாசிக்கும் பொழுது அவர் சொன்னதுல பல உண்மைகள் இருக்கிறது. 51ஆம் சங்கீதத்துல, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். எந்த மகனாவது தான் தாய் பாவின்னு சொல்லுவானா? நல்ல யோசிச்சு சொல்லுங்க. ஒருவனும் சொல்ல மாட்டான். எந்த மகளும் சொல்ல மாட்டான், எந்த மகனும் சொல்ல மாட்டான். ஆனா இவன் சொன்னான். காரணம், இவன் வர்த்தமானம் தெரியும். தாய் தன் தகப்பனையே ஏமாற்றி திருமணமானவளே திருமணம் பண்ணி கொண்டு அவனுக்கு தெரியாமையே இவனை பெற்றெடுத்ததுனால அவன் வேற மாதிரி அதை சொல்ல விரும்பாம ரொம்ப பொலைட்டா, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இது ஒரு காரியம். 22 சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. 22 சங்கீதத்தில் நிறைய சங்கீதம், நான் ஏற்கனவே நிறைய பிரசங்கம் பண்ணிட்டதுனால என்னால் நேரம் கடந்து போகிறதுனால நான் சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். 22ல, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன், எனக்கு உதவி செய்யாமல் அப்படிலாம் கதறிட்டு அவர் என்ன சொல்வார்னா, நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். 9 சாம் 22:9. நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரிலே நம்பிக்கையாக பண்ணினேன். கர்ப்பத்தில் வெளிப்பட்ட போதே உமது சார்பிலே விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில்
இருந்தது முதல் நீர் என் தேவனாக இருக்கிறீர். அவங்க அம்மா ஒழுங்கா கேர் பண்ணாங்களான்னு கூட தெரியல வயிற்றில் இருக்கும் பொழுது. ஏன்னா கேர் பண்ண முடிஞ்சுதா? துரத்திட்டாங்களா? வனாந்தரத்தில் இருந்தாங்களா? அல்லது ஏதாவது தனிமைப்படுத்தி இருந்தாங்களா? நல்ல உணவு சாப்பிட்டாங்களா? நோ, தெரியல. அவங்க வயிற்றில் இருக்கும் பொழுதே ஒதுக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நிறைய தாய்மார்கள் பிள்ளைதாட்சியோடு கூட துரத்தப்படுகிற ஒரு சூழல். அப்படி துரத்தப்படுகிற பொழுது அந்த தாய்க்கே, ஐயோ இந்த குழந்தைய நான் எப்படி பெற்றெடுப்பேன்? இந்த குழந்தை பிறக்காம இருந்திருந்தாலும் கூட நல்லா இருக்குமே, ஏன் அந்த உலகத்துல வந்து கஷ்டப்படணும் என்று வேதனையோடு கூட சொல்லுகிற ஒரு குரல். அதனாலதான் சொல்றேன், தாயில் கருவில் இருக்கும் பொழுதே நீங்க தான் என்ன பார்த்துக்கிட்டீங்க. தாயின் கருவில் இருக்கும் பொழுதே உன் சார்பில் தான் விழுந்தேன். எங்க அம்மா என்ன பார்க்கல, எங்க அப்பா என்ன பார்க்கல, நல்ல போஷாக்கான உணவு எனக்கு வாங்கி தரல, அப்பவே நான் உண்மையில தான் விழுந்துட்டேன் என்று அவன் சொன்னான். அது மாத்திரமல்ல, சொல்றான் அவங்க சகோதரர் பத்தி சொல்லுவான், என்னுடைய சகோதரர்கள் கூட என்னை பகைத்தார்கள். அந்த வசனம்லாம் கண்டுபிடிங்க. என் சகோதரர்கள் என்னை பகைத்தார்கள், என் சகோதரர்களுக்கு நான் அந்நியன் ஆனேன். தகப்பன் ஒரு வெறுத்து போயிட்டான், அது தாய் தகப்பன் என்னை வெறுத்து போனாங்கன்னு வசனங்கள் ரொம்ப இருக்கிறது. ஒதுக்கினார்கள், ஆகாதென்று தள்ளப்பட்டேன் என்றெல்லாம் பல 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 வசனங்கள். நீங்க இந்த கான்டெக்ஸ்டோட தாவீதை படிச்சீங்கன்னா உண்மையான அவனுடைய வழி நம்மாலை புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நான் ஊருக்கே பாடலான்னு சொல்லுவாங்க தாவீது பத்தியா. டேய் பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க, தம்பி தேபார் அவனை பார்த்தியா தாவீது, அவனை மாதிரி ஆயிடுவனி, ஜாக்கிரதை. யார் ஆடு மேய்க்க போறான் பத்தியா, அதே மாதிரி உன் வாழ்க்கை ஆடு மேய்க்க போக வேண்டிய சூழல் வந்துடும். கேர்ஃபுல். ஊருக்கே பாடலானேன், அதுதான் அதனுடைய அர்த்தம். இன்னும் எவ்வளவுலாம் அவன் சொந்தக்கார பத்தி சொல்லியிருக்கான் உங்களுக்கு தெரியும் இல்ல. அவங்க அப்பா அம்மா பற்றி, அவங்க சகோதரர்கள் பற்றி. சகோதரர்கள் அந்த போருக்கு போகும் பொழுது, கோலியாத்தை சந்திக்கும் பொழுது, அந்த கொஞ்சம் ஆடை எங்கடா விட்டு வந்த, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், எவ்வளவு துணிச்சல் இருக்கும், எவ்வளவு மன தைரியம் இருக்கும் என்று சொல்லி அந்த சகோதரர்களே அவனை மட்டம் தட்டினார்கள். இதெல்லாம் தான் தாவீதின் வர்த்தமானம், ஹிஸ்டரி. இதுல இன்னைக்கு நாங்க சண்டே எடுத்த இந்த சாப்டர் சங்கீத பாடல் 23, சங்கீதம் 23. இதுல 6 வசனங்கள் இருக்கிறது. இதனுடைய மைய பகுதி என்னவென்று உங்களுக்கு தெரியும்னா, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், எனக்கு நேரம் இல்லாததுனால சொல்லிடுறேன். இது மைய பகுதி, சென்டர். அது ஒரு போயட்ரி. சில போயட்ரிலாம் லைனாக இருக்கும்ல, 6 அப்படி வரும், நிறைய லெட்டரோடு வரும். அதில் சென்டரில் ஒரு முக்கியமான காரியத்தை இந்த போயட்ரியில் வைக்கிறார். அதனால தான் இந்த சங்கீதம் அவ்வளோ முக்கியமான சங்கீதம். சிலர் என்ன சொல்கிறாங்க, இது சாவுக்காக தான் இல்லை, இது வாழ்வதற்காகவே கர்த்தர் எழுதி கொடுத்தது. நம்ம தான் அதை சாவுக்காக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இல்லை, இதில் வாழ்வு இருக்கிறது. இதில் மையம் என்னன்னா, சென்டர் என்னன்னா, 4ஆம் வசனத்தின் மத்தியத்தில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட, அந்த தேவரீர் என்ற வார்த்தைக்கு சென்டர்ல ஜீசஸ் கிரைஸ்ட், கிரேக் எப்ரேயர்ல, எப்ரேய போய்ட்ரி எல்லாம் நீங்க ரொம்ப அறிவாளி. அதனால நீங்க எப்ரேய போய்ட்ரி கிட்ட போயிட்டு இந்த சாங்கை எனக்கு ஏஐல சொல்லி பாருங்க. எனக்கு இந்த சாங்கை சாம் 23 கொஞ்சம் ஈப்ரூல எனக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுன்னா அது சொல்லி கொடுத்துரும் உங்களுக்கு. நான் இன்டர்பிரட் பண்றது சரி என்று நீங்க விளங்கிக் கொள்வீங்க. சென்டர் வேர்டு, சென்டர் சென்டென்ஸ் என்னன்னா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். எதிலிருந்து? தாயின் கருவில் இருந்து. இந்த 22ஆம் சங்கீதம் எது எழுதுனா, சவுல் துரத்தும் போது எழுதப்பட்ட சங்கீதம். அதே சமயத்துல
இந்த 23ஆம் சங்கீதம் கூட அப்படிதான். சவுல் துரத்தின பொழுது எழுதின சங்கீதம் தான். அதாவது சொல்றான், நான் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையினால். இதெல்லாம் ரொம்ப காமனான விஷயம், நமக்கு தெரிஞ்சது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உபத்திரவத்துல முதலாவது நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? பயப்படக்கூடாது. சோதனையில, வியாதியில, வறுமையில, கஷ்டங்களில, கண்ணீரில, குழப்பங்களில, டிசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலையில, பல சறுக்குகளின் மத்தியில நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, இவ்வளவு சொன்ன தாவீது அவன் கற்றுக்கொண்ட பாடம் என்னன்னா, இத சொன்னல, இப்போ நான் பயப்படேன். பயப்படாதீங்க. சத்துரு, பிசாசு, உலக மனுஷன் உனக்கு ஒன்னும் செய்ய முடியாது. தயவு செய்து சொல்றேன், பயப்படாதிருங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சொல்லுங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. பொல்லாப்புக்கு பயப்படப்பா, எனக்கு பயங்கரமான ப்ரெஷர், எனக்கு பயங்கரமான கிட்னி ப்ராப்ளம் வந்து விட்டது, பயங்கரமான இருதய வலி வந்து விட்டது, பயங்கரமான கேன்சர் கட்டி ஆரம்பிக்கிற மாதிரி தோணுது. பயப்படாதே. நான் சொல்றேன், பயம்தான் வாழ்க்கையை முதல்ல உங்களை கொல்லும். நீங்க வந்தாலும் இதெல்லாம் என் ஆண்டவருக்கு முன்பாக ஒண்ணும் இல்லை. எனக்கு ஒரு நேசர் உண்டுங்க. நீங்க சொல்லணும், எனக்கு ஒரு நேசர் உண்டு. இதெல்லாவற்றையும் ரெக்டிஃபை பண்ற, சுகம் கொடுக்கிற, குணமாக்குற, அதிசயம் செய்கிற எனக்கு ஒரு நேசர் உண்டு. அவர் பேர் இயேசு. பொல்லாப்புக்கு இன்னைக்கு லெசனே அதுதான். சோதனை வரும் பொழுது, மரண இருள் வரும் பொழுது, கார் இருள் சூழும் பொழுது, ஏன் நம்ம அந்த நிலைக்கு தள்ளுப்படுகிற பொழுது பயப்படாதீங்க. ஐயோ எனக்கு லேட் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகல, பயப்படாத. குழந்தை பிறக்கல, பயப்படாத. எதுக்கும் பயப்படாத. அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இதுதான் அந்த மைய பகுதி. இந்த கோலும் தடியும் என்னை தேற்றும். அடுத்த ஒரு முக்கியமான சங்கதியை சொல்றேன். இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையும், குடும்ப வாழ்க்கையும் எப்படின்னா, தலை குனிய பண்ணிட்டான் சத்துரு. தலை நிமிர்ந்திருந்த நம்முடைய வாழ்க்கை தலை குனிய பண்ணிட்டான். மனிதர்களை வைத்து சத்துரு பண்ணிட்டான். அதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன். தாவீது வாழ்க்கையில அநேக நேரங்களில் அவன் மட்டம் தட்டப்பட்டான். கோலியாத் சொல்றான், டேய் செத்த நாய போல என்கிட்ட வரியா அப்படின்னு கேட்குறான். ஸோ அந்த இவங்களும், நீ என்னடா அவ்வளோ திமிரா அவனுக்குன்னு கேட்டாங்க. சவுல்லாம் அவனை ஈட்டி எடுத்து குத்தவே போயிட்டான். அவனை சேர்ல உட்காரக்கூடாது, அரியணையில உட்காரக்கூடாது. சொந்த அப்பா அம்மா இவன் பிள்ளை இல்லையன்ட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் தலையை நிமிர்த்தினது யார் தெரியுமா? மனுஷன் அல்ல. யார் நிமிர்த்துறான்? கவனிங்க, இங்க வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படி. நீங்க எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நமக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு முன்பாக கண்களை மூடி ஒரு வார்த்தை, நம்ம வளரக்கூடாது, நம்ம நிமிரக்கூடாது, நம்ம வாழக்கூடாது, நம்ம ஊழியம் செய்யக்கூடாது, நம்ம வாழ்ந்துடவே கூடாது, சுகமாய் வாழ்ந்துடக்கூடாது என்று நினைக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்லுங்க. எனக்காக ஒரு வார்த்தை அந்த மாதிரி சொல்லுங்க. எனக்காகவும் சொல்லுங்க. நான் உனக்காக சொல்லுகிறேன். தலையை நிமிர்த்துவார். எப்படி மொர்தெகாய் என் தலையை நிமிர்த்தினாரோ
ஆமன் மொர்தெகாயின் தலையை விழுத்தலாம் என்று பார்த்தான். அவனை வந்து ப்ரமோட் பண்ணி அவனை வந்து ஒரு டெரரிஸ்டாக மாற்றி அவனை வந்து ஒரு தேச துரோகியாக காண்பிச்சு அவனை கொலை செய்யப்பட வேணும்னு சொல்லி அவனுக்குன்னு ஒரு தூக்கு மரத்தை நியமித்தான். ஆனால் கர்த்தரோ எந்த தூக்கு மரத்தை அவன் நியமித்தானோ அதே தூக்கு மரத்திலே அவன் தொங்கினான். இவன் தலை உயர்த்தப்பட்டது. ஆமென். இன்னைக்கு யாரெல்லாம் உங்க தலையை குனிய பண்ண நினைக்கிறாங்களோ, உங்க வாழ்க்கையில வளர முடியாது என்று நினைக்கிறாங்களோ, வளரக்கூடாது என்று நினைக்கிறாங்களோ, இவங்க வாழ்ந்துடக்கூடாது, நல்லா திருமணமாக கூடாது, இவங்கெல்லாம் வந்து கார் வாங்கக்கூடாது, வீடு வாங்கக்கூடாது, குழந்தை பிறக்கக்கூடாது, நடக்குதுங்க, இந்த காலத்துல நடக்குது. ஐயோ, அவன் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கூட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அசிங்க பிடிச்ச கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தரும் நல்லது நடக்கக்கூடாது, தீமை தான் நடக்கணும். ஏடா நமக்கு வருது, நம்ம நல்லா இருக்கிறோம், அவ்வளோதான், அதோட போகிறது கிடையாது. நம்ம நல்லா இருந்தால் நம்ம ஓகே, நம்மளோட வாழ்க்கை இல்லை. அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாது. நமக்கு 2 கண்ணு இல்லைனாலும் அவனுக்கு ஒரு கண் இருக்கக்கூடாது. ஏதோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் இங்கே நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம், என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கடைசி வசனம் இது ஆயுசு நாட்களுக்காக, இது வந்து தொழிலுக்காக, பிஸ்னஸ்க்காக, ஊழியத்திற்காக ஆண்டவர் சொன்னது. ஃபர்ஸ்ட் வந்து பாதுகாப்புக்காக, சுகத்திற்காக, 4ஆம் வசனம் சுகத்திற்காக, பாதுகாப்புக்காக, குழந்தைக்காக, திருமணத்திற்காக சொன்னது. 2வது வந்து நம்முடைய வேலைக்காக, உயர்வுக்காக, பிஸ்னஸ்க்காக சொன்ன 5ஆம் வசனம். 6ஆம் வசனம் வயசானவங்களுக்காக. பாருங்க, அற்ப ஆயுசுள்ள மனுஷன் நம்ம இடத்துல இருக்க போகுத, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நீடித்த நாட்கள் இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். பயப்படாதீங்க. பாதி வழியில கொண்டு போறதுக்கு கர்த்தர் ஒன்றும் அநீதியானவர் அல்ல, அவர் நீதி உள்ள தயால பிரபு. சோமன் அன்புள்ள ஆண்டவரே, நீ கொடுத்த வாக்குத்தத்த செய்திக்காய் ஸ்தோத்திரம். எங்க தலையை நிமிர பண்ணுகிற கர்த்தர், எங்க மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கொண்டு வருகிற கர்த்தர், எங்களுக்கு நீடித்த நாட்களை கொடுக்கிற கர்த்தர், நன்மையும் கிருபையும் கொடுக்கிற கர்த்தர், தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறார். இயேசுவாக, இம்மானுவேலராக. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா? அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு, நாங்கள் கேட்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் கிடைக்கப்பட்டு, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும், தாம் பிள்ளைக்காக அழுகிற தாய்க்கு நல்ல செய்தியும் கர்த்தர் கொடுத்து, எல்லா கேன்சரும், சிறுநீரகமும், இருதயமும், எலும்பும், சளி தொந்தரவும், ஜுரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் டெங்குவும் மாறும்படி உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படி பண்ண போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பொருளாதார தேவைகளையும் சந்தியும். எங்கள் கடன்களை எல்லாம் அகற்றி எங்கள் வாழ்க்கையில் பெரிய கிருபையை தாரும். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயமோ கர்த்தரால் வரட்டும். வாழ்க்கை முழுவதும் ஜெயமாக மாறட்டும். அடிக்ஷனில் இருக்கிற பிள்ளைகள் வெளியே வரட்டும் சுவாமி, இயேசுவின் நாமத்தினால. ஊழியர்களையும் ஆசீர்வதியும். பிஸ்னஸ் பீப்புளை கர்த்தர் வர்த்திக்க பண்ணி 100 மடங்கு பெருக பண்ணும். இந்த சங்கீதம் எங்கள் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. The center theme of 23, தேவரீர் என்னோடு கூட இருக்கு. இயேசு என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் எங்களை தேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமேன். God bless you.